செயற்கை கருத்தரிப்புக்கு பின்னால் நடக்கும் முறைகேடுகளை குற்றம் 23 என்ற திரைப்படம் காட்சிப்படுத்தியது. அருண் விஜய் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் நிஜத்தில் ஒரு பெண் மருத்துவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்தவர் அத்தலூரி நம்ரதா. 64 வயதான இவர் ஒரு மகப்பேறு மருத்துவர். யுனிவர்சல் சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் என்ற பெயரில் 2018ஆம் ஆண்டிலிருந்து விசாகப்பட்டினத்தில் கருத்தரிப்பு மையம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். இவருக்கு குண்டூர், ஹைதராபாத், விஜயவாடா போன்று 8 இடங்களில் கிளைகள் உள்ளன. சமீபத்தில் இவரது மருத்துவமனைக்கு குழந்தையின்மை சிகிச்சைக்காக ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி வந்திருக்கிறார்கள். அவர்களை பரிசோதித்த நம்ரதா வாடகை தாய் மூலம் செயற்கை கருவூட்டல் செய்து குழந்தை பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தி உள்ளார். இதற்காக 35 லட்சம் ரூபாய் செலவாகும் என நம்ரதா கூறியுள்ளார். அதற்கு அந்த தம்பதி ஒப்புக்கொள்ளவே வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக நம்ரதா கூறியுள்ளார். குழந்தையையும் அந்த தம்பதியிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஹைதராபாத் தம்பதிக்கு குழந்தையை பார்த்ததும் சந்தேகம் வந்துள்ளது. தாய் தந்தை சாயலில் அந்த குழந்தை இல்லாததால் DNA டெஸ்ட் எடுக்க சொல்லி நம்ரதாவிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பல காரணங்களை சொல்லி தட்டி கழித்திருக்கிறார். அதோடு அவர்களின் நம்பரையும் பிளாக் செய்திருக்கிறார். இதனால் அந்த தம்பதிக்கு மேலும் சந்தேகம் அதிகரித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஆய்வகத்தில் DNA சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதில் அது அவர்களுடைய குழந்தை இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த தம்பதி கோபாலபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நம்ரதா அசாமைச் சேர்ந்த ஒரு ஏழை தம்பதியை கண்டுபிடித்திருக்கிறார். கருவுற்றிருந்த அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்திருக்கிறார். பண கஷ்டத்தில் இருந்த அந்த தம்பதிக்கு பணத்தாசை காட்டி குழந்தையை பெற்று தன்னிடம் கொடுத்துவிட்டால் 90,000 ரூபாய் கொடுத்து விடுவதாக விலை பேசி சம்மதிக்க வைத்திருக்கிறார். அதன்படி குழந்தை பிறந்த 2வது நாள் அசாம் தம்பதியின் குழந்தையை வாடகை தாய் மூலம் பிறந்த குழந்தைதான் இது என ஹைதராபாத் தம்பதிக்கு கொடுத்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இதே பாணியில் டாக்டர் நம்ரதா பல தம்பதியை ஏமாற்றியிருப்பதும் போலீசாரை அதிர வைத்துள்ளது. ஜூலை 25ஆம் தேதி இந்த புகார் தொடர்பாக கோபாலபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜூலை 27ஆம் தேதி நம்ரதா உட்பட 8 பேரை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் மருத்துவ ஆரோக்கியத்துறை அதிகாரிகள் இணைந்து செயற்கை கருத்தரிப்பு மையத்தின் ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் கிளைகளில் சோதனை நடத்தினர். விசாரணையில் இந்த மையம் குழந்தையில்லா தம்பதிகளிடம் இருந்து உயிரணுக்களை பெற்று அவற்றை பயன்படுத்தாமல் குப்பையில் வீசிவிட்டு கருவை கலைக்க விரும்பும் பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை மூளைச்சலவை செய்து குழந்தையை பெற்று தருமாறு கேட்டுள்ளது. பெண் குழந்தைக்கு 3.50 லட்சம் ரூபாயும் ஆண் குழந்தைக்கு 4.50 லட்சம் ரூபாயும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த குழந்தைகளை செயற்கை கருத்தரிப்பு மூலம் குழந்தை பெற விரும்பிய தம்பதிகளுக்கு 30 - 40 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மையம் நேஷனல் அண்ட் ஸ்டேட் அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மற்றும் சரோகசி ரெகுலேஷன் ஆக்ட் 2021 ஆகியவற்றை மீறி உரிமமின்றி செயல்பட்டதாகவும் பதிவு செய்யப்படாத உபகரணங்களை பயன்படுத்தியதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. டாக்டர் நம்ரதா மீது அவர் மருத்துவமனை மூலம் வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொண்ட மேலும் 7 தம்பதி புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு 90 வயதான ஸ்ரீமதி என்ற மகப்பேறு மருத்துவரின் பெயரை நம்ரதா தனது லெட்டர் பேடில் பயன்படுத்தி இருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த சம்பவத்தில் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 5 மருத்துவர்களும் அடக்கம். மேலும் நம்ரதாவின் மருத்துவமனை மூலம் வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றெடுத்த 50 தம்பதிகளின் ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியுள்ளது. அவர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. நம்ரதா இதுபோல் மோசடி வேலையில் சிக்குவது இது முதல் முறை இல்லை. 2016ஆம் ஆண்டு வெளிநாடு வாழ் தம்பதி ஒருவர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள நம்ரதாவை அணுகியிருக்கிறார்கள். அவர்களையும் இதே பாணியில் வேறு ஒருவரின் குழந்தையை கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக தெலுங்கானா மெடிக்கல் கவுன்சில் நம்ரதாவின் மருத்துவமனைக்கு சீல் வைத்தது. அதேபோல் 2020ஆம் ஆண்டு குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குழந்தை கடத்தல், விற்பனை, மோசடி, ஏமாற்றுதல் என நம்ரதா மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. உரிமம் ரத்து செய்யப்பட்ட பிறகும்
மற்ற டாக்டர்களின் பெயரை பயன்படுத்தி நம்ரதா இந்த மையத்தை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த மையத்தின் மூலம் குழந்தை பெற்ற தம்பதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாங்கள்தான் உயிரியல் பெற்றோர்களா என்ற கவலையில் உறைந்திருக்கிறார்கள். நிஜமாகவே இது எங்கள் குழந்தையா என்ற கேள்வி அவர்களை வாட்டி வதைக்கிறது. இந்த மோசடியால் செயற்கை கருத்தரிப்பு மையங்களின் மீதான நம்பிக்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோபாலபுரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் பாரதிய நியாய சங்கீதா ஆக்ட் 2023 மற்றும் சரோகசி ரெகுலேஷன் ஆக்ட் 2021 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மையத்தின் ஆவணங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயிரணு மாதிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற மோசடிகளை தடுக்க தெலங்கானா மருத்துவ கவுன்சில் அனைத்து செயற்கை கருத்தரிப்பு மையங்களையும் ஆய்வு. குழந்தை இல்லாத தம்பதிகளின் உணர்வுகளுடன் விளையாடி மனிதாபிமானமற்ற முறையில் மோசடியில் ஈடுபட்ட இந்த மையத்தின் செயல்பாடுகள் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.